குழந்தைங்களுக்கு நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கதை சொல்றோம், அந்த கதைனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. அதுக்கு அவங்கள டைரக்டாவே புக்கை படிக்க வச்சிடலாமே. நம்ம ஒரு புஸ்தகத்தை படிச்சு இல்ல நமக்குள்ள நடந்ததை பதிவு பண்ணி எழுதி ஒரு கதையா கன்வெர்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்றதை விட அந்த புக்கையே வாங்கி படிச்சு நீயே புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனா அது மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கதைகள் குழந்தைகள் அவங்க பார்க்காத உலகத்துக்கு கொண்டு போயிடும். அவங்க ஒரு கற்பனை சக்தி வளர்த்துக்குவாங்க. நம்ம ஒரு கதை சொல்றோம்னு வச்சுங்களேன், அந்த கற்பனையை அவங்க வளர்த்துக்க கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு சிந்தனை திறன் மேம்படும். என்னென்ன ஏற்படும்னா கற்பனை திறன், கேட்கும் திறன். அதாவது கேட்கணும், ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை கேட்கறான் பாத்தீங்களா, அதை கதையா சொல்லும் போது நல்லா கேட்கக்கூடிய திறன் வளரும், சிந்திக்கிற திறன் வளருது, அடுத்தவர்களை பற்றி புரிதல் ஏற்படக்கூடிய. இப்போ நம்ம ஒரு கேரக்டர் உருவாக்கி நம்ம ஒரு கதையை சொல்றோம்னு வச்சுங்களேன், அப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு நபர் அப்படிங்கிற அவங்களோட கேரக்டர்ஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும். தான் வாழும் சமூகம் இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா உயிர்களையும் எப்படி நேசிக்கணும், விலங்குகளா இருந்தாலும் அதை அடிக்காம சிதைக்காம அந்த மாதிரி குரூரத்தன்மையை வளர்க்காம நம்ம சொல்லக்கூடிய கதைகள் தான் அவங்களை வழிநடத்தும். நம்ம சொல்ற நிறைய கதைகள்ல ஒரு சில கதைகள் அவங்களுடைய ஐக்கியமாயிரும், அது நமக்கே தெரியாது. அப்ப நிறைய கதை சொல்லும் போதுதான் அவங்களுக்கு சில கதைகள் அவங்களுக்குள்ளே சேர்ந்து அது பெரிய நம்பிக்கை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளோட வாழ்க்கை ஆக்கப்பூர்வமா மாறணும்னா நம்ம கதை சொல்லணும். கதைக்கு அப்புறம் ஒரு கருத்துன்னு ஒண்ணு பாத்தீங்களா, அது கண்டிப்பா சொல்லணும். ஒரு கதை சொன்னதுக்கு அப்புறம் இந்த கதையின் மூலமா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, அதோட கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம விளக்கி சொல்லும் போது அப்பதான் அவங்களுக்கு புரியும்.